அவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்றதுனால ஒரு அரசியல் நாகரிகத்துடன் பண்பாடுடன் நட்பு ரீதியாக அவரை போய் நாங்க சந்திச்சோம். ஏன்னா கேப்டன் உடல்நிலை சரியில்லாத போது ஒவ்வொரு வாட்டியும் அவர் நேரா கேப்டனை சந்திச்சிருக்காரு, அறிக்கை விடுவாரு. அதே மாதிரி வேற கேப்டன் மறைவுக்கு நீங்க எல்லாரும் பாத்தீங்க, கவர்மெண்ட் எவ்வளவு தூரம் இறுதி மரியாதையில இருந்து தீவுத்திடல இருந்து எல்லாமே அவங்க பண்ணி கொடுத்திருக்காரு. இன்னைக்கு நேரத்துல எங்க திருமணமே அவர் கலைஞர் தலைமையில நடந்தது. அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தான். கேப்டனுக்கெல்லாம் கலைஞர் 40-45 வருஷமா பழக்கம், உங்க எல்லாருக்கும் அது தெரியும். அதே மாதிரி கலைஞர் மறைந்த போது அமெரிக்கால நாங்க இருந்தாலும் எப்படி கேப்டன் அழுதார் அப்படிங்கிறது எல்லாரும் பார்த்திருக்கீங்க. அது மட்டும் இல்ல, அவ்வளோ டயர்ட்ல அவ்வளவு தூரம் அமெரிக்கால இருந்து இறங்கினோடனே நேரடியாக கலைஞர் சமாதிக்கு சென்று அவருக்கு மரியாதை செலுத்திட்டு தான் வீட்டுக்கு வருவேன்னு சொன்னார். ஏன்னா அதுக்கு பேஸ் என்னன்னா மரியாதை, நட்பு தான். அந்த வகையில தான் நானும் போய் முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களை மரியாதை நிமித்தமா சந்திச்சோம். அவங்க ஃபேமிலி எல்லாமே இருந்தாங்க, உதயா இருந்தாரு, அண்ணி இருந்தாங்க, அமைச்சர்கள் இருந்தாங்க. நாங்களும் தம்பி சுதீஷ் பார்சாதி எங்க கட்சி நிர்வாகிகளோட போய் அவரை சந்திச்சோம். அவருக்கு ரொம்ப சந்தோஷம், அவரு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. வந்ததுக்கு நன்றின்னு உடனே ட்விட்டர்ல அவர் பதிவு போட்டாரு, உதயாவும் போட்டாரு. அதுக்கு நானும் திருப்பி நன்றி சொல்லியிருக்கேன். அரசியல்னா அதே கோணத்துல இருக்கக்கூடாது, எல்லாரும் மனிதர்கள் தான். அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு நாகரிகமான ஒரு சந்திப்பு தான். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.